Hi friends, how to cook samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொரா புட்டு. சொரா புட்டு நம்ம வீட்லயே எவ்வளவு சூப்பரா நம்ம செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போய்ட்டு subscribe பண்ணலனா பண்ணிடுங்க. கூடவே வரும் bell பட்டனையும் click பண்ணிடுங்க. வாங்க friends, இப்போ நம்ம சொரா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ சொரா மீன் எடுத்துர்க்கேன். இந்த சொரா மீனை நம்ம குட்டி குட்டியா பீஸ் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு சொம்பளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் வரட்டும். கொதி வர டைமுக்கு நம்ம மீனை ஒன்றா சேர்த்துடலாம். சுறா மீன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது இந்த தண்ணியிலே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு இது இதிலே வேகட்டும். மீன் நல்லா வெந்து வந்ததும் நம்ம புட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ மீன் நம்மளுக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ கொஞ்ச நேரம் இந்த மீன் ஆறட்டும். ஆறுனதும் இங்கே பாருங்கள், இது மேலே இருக்கிற இந்த மீன் மேலே இருக்கிற தோலை நம்ம இப்படி எடுத்தால் ஈஸியாக வந்துடும். இந்த மீன் மேலே இருக்க தோலை நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது சொர சொரன்னு இருக்கும், டேஸ்ட் வராது. அதனால் இது மேலே இருக்கிற தோலை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே இருக்க தோலை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். எல்லா மீனையும் இதே மாதிரியே தோல் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்குங்க. இது குழந்தைக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மீனில் முள்ளே இருக்காது, நடுவில் ஒரே முள் தான் இருக்கும். இந்த முள்ளை அப்படியே 2 துண்டாக உடச்சி போட்டு செஞ்சுக்கலாம். தாய்ப்பால் கொடுக்குற அம்மாங்களுக்கு இந்த சுறா மீன் செஞ்சு கொடுத்தா நல்லா தாய்ப்பால் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 ஸ்பூன் மிளகு, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இப்போ இதை பவுடர் ஃபார்மில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த பவுடரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயமாக 4 வெங்காயம் எடுத்து பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டுக்கு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையானது. இதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மீன்லேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. சுறா மீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஓரளவு கண்ணாடி பதம் போல் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுறா மீனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுறா மீனை அதில் சேர்த்துருங்க.
சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நானும் வீட்டில் செஞ்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது ஃபைனலாக நம்ம மிளகு, சோம்பு, சீரகம் எடுத்து வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். காரமும் இருக்கும். நான் தேவையான அளவு நான் சேர்க்குறேன், நீங்களும் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் ஆஃப் பண்ணிட்டா நம்ம சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் இந்த மாதிரி சொரா புட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.